பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். மீன் நம்முடைய சரீரத்துல காயம் ஏற்படுவது உண்டு. நம்முடைய இருதயத்தில் கூட சில பாதிப்புகள் உண்டாகி இருதயத்துல சுகம் வர வேண்டிய அவசியம், காயம் கட்டுவது அவசியம். சிலருடைய இருதயம் நொறுங்குண்டு காயப்பட்டு இருக்கும். யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தையினால, அல்லது யாரோ ஒருவர் செய்த துரோகத்தினால, யாரோ ஒருவர் செய்த சம்பவம் உங்கள் இருதயத்தை பாதித்ததுனால இருதயம் காயப்பட்டு உள்ளத்துக்குள்ள ஒரு வேதனை. இது வெளியில தெரியாது, இருதயத்துக்குள்ள அந்த காயம் இருக்கும். முகத்துல அந்த பாதிப்பு வெளிப்படும். ஒரு துக்கம், சோகம், சோர்வு, அந்த மாதிரி நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்னு இருதயம் காயப்பட்டு இருக்கிறதா? ஆண்டவர் இயேசு உங்க இருதயத்தின் காயத்தை அறிந்த ஒரு தெய்வம். காரணம், நிறைய பேர் அவரை காயப்படுத்தினாங்க. ஜனங்களுக்கு நன்மை தான் செய்தார், ஆனாலும் அவரை காயப்படுத்தினாங்க, குற்றப்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. அதையெல்லாம் அவர் ஏன் சகித்து கொண்டார்? நம்முடைய இருதயம் காயப்படும் போது அதை விளங்கி கொள்கிற ஒரு ஆண்டவர். ஆண்டவரிடத்துல மனம் திறந்து உங்க காயத்தை சொல்லுங்க. இந்த காரியம் என்னை ரொம்ப காயப்படுத்திருச்சு, இந்த வார்த்தை என்னை காயப்படுத்திருச்சு, இதை நான் என் மனசுல நினைச்சு வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. இன்றைக்கு அந்த காயத்தை மாற்றி அவர் ஆறுதல் படுத்தி குணமாக்கி உங்களுடைய வேதனைகளை நீக்கி சந்தோஷப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, இருதயத்துல காயப்பட்டு உள்ளத்துக்குள்ள வேதனை, மனவேதனை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே என்னுடைய காயங்களை ஏற்றுக்கொண்டீரே, என்னை குணமாக்குங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you.